தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். நம்ம ரெயின்சிகா பாப்பா முன்ன மாதிரி இல்லை, இப்போ வளர்ந்துட்டாங்க. ஸோ வளர்ந்ததுனால ஸ்ட்ரென்த்தும் அதிகமாயிடுச்சு போல. ஜன்னல் மேலே ஏறுறது, கார்ல நாங்க ஏற்றி விடாம அவங்களே ஏறி கார் முன்னாடி போறது பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி எல்லா அட்டகாசம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டு ஜன்னல் மேலே ஏறிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பா ரொம்பவும் துருத்துருன்னு இருப்பாங்க. நம்ம குட்டி பாப்பா ரெயின்சிகாவோட அட்டகாசத்தெல்லாம் நீங்க எங்க வீட்டுல இருந்து ஒரு நாள் கவனிச்சீங்கன்னா போதும், நீங்க நம்ம பாப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு அவங்களும் உங்க மேல பாசம் காட்டுவாங்க. நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு ஊட்டி கூட விடுவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனே நீங்க பக்கத்துல இருந்தா போதும், உங்களுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. சோ நம்ம குட்டி பாப்பா நம்ம கிட்ட தான் அட்டகாசம் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க டீச்சர் பேச்சை கேட்டு அழகா உட்காந்து பாடத்தை கவனிப்பாங்க. நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம் வாங்கின கஸ்டமர்ஸோட ரிவ்யூ கொஞ்சம் கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சுன்னா, ஆனா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் போட்டோ ஃப்ரேம் எனக்கு கொடுத்துருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். சூப்பரா இருக்குண்ணா, குவாலிட்டியும் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. ஆனா ரொம்ப 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 நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சைஸும் நல்லா பெருசாவே வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம் வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட குவாலிட்டியாகவும் ரேட் கம்மியாகவும் கிடைக்கிறதுனால டெய்லியுமே ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்லை உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.